ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னதுங்க? நம்ம லாஜிக்கல் அண்டு மாதிரியே தான் என்ன இருக்கும் அப்படின்னா மற்ற லாங்குவேஜஸில் பிட்வைஸும் ஒர்க் பண்ணுவோம். பட் பைத்தானில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 00 பைனரி வேல்யூ. ஜீரோனா என்ன வருங்க? 0. இதுவே 0 1னா உங்களுக்கு என்ன வரும்? 1. 10 அப்படின்னா 2. 11 அப்படின்னா 3. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, பைனரி ஃபார்மெட்டில் எழுதுவோமா நம்பர்ஸை, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஏபி அப்படிங்கிற 2 வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோங்க? 6. பிக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஏ அண்ட் பி. மற்ற லாங்குவேஜில் ரிலேஷனல் கம்பேரிஷன் ஆப்ரேட்டருக்கு தான் பிட்வைஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னா ஜஸ்ட் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்க, ஏ அண்ட் பியை கொடுத்து ரன் பண்ணுறேன். ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க? 2 டிஸ்பிளே ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி வந்து நான் 2 டிஸ்பிளே ஆயிருக்குன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொன்று பார்த்துக்கோங்க, 6 3ன்னு கொடுக்குறேன். அப்போ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க? 3 டிஸ்பிளே ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வாங்க, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இப்போ நம்ம ஜஸ்ட் 3 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 0 0 1னா 0, 0 1னா 1, 10னா 2, 11னா 3, 4, 100, 101னா 5. கரெக்டுங்களா? இதே மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க? 6 கொடுத்துருக்கோம். 6க்கு வந்துட்டு வேல்யூ என்ன வந்திருக்குங்க? 1 1 0ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, இந்த மாதிரி வேல்யூவை டிக்ளேர் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்? 6 கொடுத்துருக்கேன். அப்போது 6க்கு வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 110ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? தென் 3 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 3க்கு என்ன வருங்க? 011 வந்திருக்கு. அண்ட் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் சேம் மீனிங் தான். என்ன மீனிங்க? அண்ட் அப்படிங்கும்போது 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருங்க? ட்ரூன்னு வரும். இதுவே 2 கண்டிஷனும் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருங்க? ஃபால்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு 6 அப்படிங்கும்போது 1 இருக்குது, 3 அப்படின்னா 0 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வருங்க? 0. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ஆன்சர் 1. அங்கே ஃபால்ஸ், இங்கே ட்ரூ. ஸோ ஆன்சர், ஸோ இப்போது என்ன ஆன்சர் வருதுங்க? 1010. ஸோ அப்போ அதுக்கோட ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? 2. கரெக்டுங்களா? ஸோ ஏன்னா 010க்கு என்ன வேல்யூ இருக்குங்க? 2. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் அண்டுனா என்ன? ஸோ இப்போ ஏ பி கொடுத்துடலாம். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ அண்ட் பினா என்ன ஆன்சர் வரும், இதுவே ஏ ஆர் பினா என்ன ஆன்சர் வரும்னு செக் பண்ணிடலாம். தென் நாட் அப்படிங்கிறதுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் 2 0 2 1 நம்ம நார்மலாக இது எல்லாமே இருக்குங்களா, லாஜிக் ஆப்ரேட்டர்ஸில் வருமா? தென் பி அப்படின்னா 0 1 0 1 1 0 1 0 கூட போட்டுக்கலாம், அது உங்கள் விஷ். ஏ அண்டு பி. அண்டுனா என்ன சொன்னாங்க? 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ. இப்போ நம்மளுக்கு ஏவும் ஃபால்ஸ். 0 மீன்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ மீன்ஸ் 1. ஸோ நம்மளுக்கு ஃபால்ஸ். இதில் 0 1 0 1 0 என்ன வருங்க? 0. இதுவே ஏவும் ட்ரூ பியும் ட்ரூனா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ. கிளியருங்களா? ஆர் அப்படின்னா என்ன சொன்னாங்க? 2ல் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும். ஏவும் 0 பியும் 0 0. இதில் ஏ 0 பட் பி 1, ஸோ 1. ஏ 1 பி 0, ஸோ உங்களுக்கு ஆன்சர் 1. போத் கண்டிஷன் ட்ரூ. ஸோ நம்ம என்ன வந்துருங்க, உங்களுக்கு ஆன்சர் ட்ரூன்னு வரும். கரெக்டுங்களா? 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ஆர் ட்ரூனா, ரெண்டுமே ட்ரூனா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருங்க? ட்ரூ. இதுவே ஏ நாட்னா, நாட் மீனிங் என்னன்னா ஃபால்ஸாக இருந்தால் உங்களுக்கு ட்ரூன்னு வரும், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் வரும். இப்போ ஏல நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க? ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் ட்ரூ. அங்கே 0னா இங்கே 1. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க? ட்ரூ. ஸோ உங்களுக்கு இங்கே ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸில் வரும், ஃபால்ஸ். சேம் இங்கேயும் ட்ரூ, இங்கே ஃபால்ஸ் வரும். கிளியருங்களா? நாட் அப்படின்னா என்னதுங்க? ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. இப்போது இதுவே பி நாட்டாக இருந்தால் உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுங்க? அங்கே ட்ரூவாக இருக்குது, ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். இப்போ அங்கே ஃபால்ஸாக இருந்தால் ஆன்சர் ட்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு 0 இருக்குது, 1 வந்திருக்கு, 1 இருக்குது, 0 0 1 1 0. கிளியருங்களா?
ஸோ இப்போ பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு புரியுதுங்களா? ஸோ பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னால் ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அந்த இதுக்கு பைனரி பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பைனரி வேல்யூஸை எடுத்து அதுக்கு என்ன வருதோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 2 கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். இப்போ நம்ம 6 யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோங்க 6, பிக்கு 3 கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணி பார்த்து என்ன ஆன்சர் வருதுன்னு நோட் பண்ணிக்கலாம். சேம் இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 7 வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஆறுனா என்னதுங்க, 2ல் ஏதாவது 1 ட்ரூவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், ட்ரூ. 1 0 ஒரு ட்ரூ இருக்கு, ஸோ ஆன்சர் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ, ஆன்சர் ட்ரூ. இங்கே என்ன இருக்குங்க, 0 1, ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருங்க, 1. கிளியருங்களா? இப்போ 111 எங்கே இருக்கு, 7. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்ததுங்க, 7. கிளியருங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வேல்யூஸ் வேணாலும் யூஸ் பண்ணி பிட்வைஸ் ஆப்ரேட்டர் செக் பண்ணி பாருங்கள். கிளியருங்களா? ஸோ இப்போ அண்டுனா என்ன, ஆறுனா என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அந்த லாஜிக் டேபிளையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ 111 வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குங்க, 7 வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் அண்டு ஆர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். தென் நாட் இருக்கும், எக்ஸ்ஆர். நாட்னா உங்களுக்கு தெரியும், ட்ரூன்னு இருந்தால் 1 ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ் இருந்தால் ஜஸ்ட் நம்ம ஏ நாட் பி நாட் அப்படி கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ஆர், இதுக்கு நம்ம பேர் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ஆர். ஆர் அப்படின்னா என்னதுங்க, 2ல் ஏதாவது 1 ட்ரூவா இருந்தா கூட உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், ட்ரூ. இதுவும் சேம் அப்படிதான். பட் 2 0வா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் 0 வரும். 2 கண்டிஷனும் 1ஆ இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0 வந்துடும். ரெண்டுமே சேமா இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க, ஏ எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பி. ஆன்சர் நம்மளுக்கு 5 வந்ததுங்களா? எக்ஸ்ஆர்னா என்னதுங்க, 2ல் ஏதாவது 1 ட்ரூவா இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் ட்ரூ. அங்கே 1 0, ஆன்சர் என்ன வரும், 1. பட் ரெண்டுமே ட்ரூவா இருந்தா ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருங்க, ஃபால்ஸ். இதுவே 2 0வா இருந்தாலும் ஆன்சர் என்ன வரும், 0. நெக்ஸ்ட் 0 1, ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 1. கிளியருங்களா? ஸோ இப்போ எக்ஸ்ஆர்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 கண்டிஷன்ல ஏதாவது 1 ட்ரூவா இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ. 2 ட்ரூவா இருந்தா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், ஃபால்ஸ். 2 ஃபால்ஸா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் ஃபால்ஸ் வந்திருக்கும். இதே மாதிரி நீங்க அண்ட் ஆர் நாட் எக்ஸ்ஆர் எல்லாத்துக்குமே போட்டு பாருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.